பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், நம்மளை நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே நான் அவங்கள கரிச்சு கொட்டாமல் சரி அப்படியா ஓகே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தான், நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு. ஸோ த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் மொத்தமாக இது என்னன்னாக்க அழகாக அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஷாம்லா பேசுனாங்க, இங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், ஷாம்லா அவங்க பேசுனாங்க, சிவராமன் சார் பேசினாரு, நான் பேசினேன். நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி பேசணுமா? ஒரே மாதிரி பேசணுமா? எப்படி பேசணும்? வேற வேற மாதிரி பேசணும். 3 பேருமே பேச்சாளர்கள் தான், ஆனா நாங்க பேசுனது வேற வேற விஷயம். ஆனா 3 பேரோட பேச்சிலையுமே உங்களுக்கு கை தட்டுவதற்கும் உங்களுக்கு அமைதியா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது, அப்படிதானே? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாழ்ந்த, நான் என்ன அழுது புரண்டாலும் என்னால் சிவராமன் சார் மாதிரி பேச முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதீங்க.